இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எள்ளு மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த எள்ளு மிட்டாய் பார்த்திங்கன்னா அதாவது சிம்பிளாக நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம். ஒரு 3-4 பொருள் இருந்தால் போதும், நம்ம எள்ளு மிட்டாய் செஞ்சிடலாம். வாங்க எள்ளு மிட்டாய் எப்படி செய்யுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ரவி. வெல்கம் டு தமிழா யூடியூப் சேனல். எள்ளு மிட்டாய் செய்ய போகிறோம். எள்ளு மிட்டாய் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம். எள்ளு 1 டம்ளர், 3/4 டம்ளர் பேட்டா வெல்லம், 2 ஸ்பூன் வேர்க்கடலை. இதை வந்து 1 பாதியமாக உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொருட்கள் இருந்தால் போதும், எள்ளு மிட்டாய் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. இப்போ வானலை வச்சுக்க போகிறோம். வானல் சூடு ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க 1 டம்ளர் எள்ளை வறுத்துக்க போகிறோம். பொரியுது பாருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டானது. ரொம்ப பொரிய விட்டுட்டா கருத்து போயிடும் எள்ளு. எள்ளு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக இதே வானலில் நம்ம வெல்லத்தை போட்டு பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் 3/4 டம்ளர் போட்டுக்கிறோம். அது கரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். வெல்லம் வந்து தண்ணி ஊற்றி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சியாச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். தூசு மண் இருக்கிறதுனால நம்ம வடிகட்டி மறுபடியும் ஊற்றிக்க போகிறோம் இதே கடாயில். இப்போ அதே வானலை வச்சு நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாக ஊற்ற போகிறோம். வெல்லம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நெய் தடவி ஒரு தட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பின்பக்கமாக தட்டில் நெய் தடவிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சமமான இருக்கிற தட்டில் தான் நம்ம கேக் ஷேப்பு செய்ய முடியும். கட் பண்ணவோ நம்ம எடுக்கவோ எள்ளு கேக்கு அழகாக வரும். அதுக்காக தான் பின்பக்கமாக நம்ம நெய் தடவி வச்சுக்க போகிறோம். ஃபுல்லாக நெய் தடவிக்கும். அவ்வளோதான், நெய் தடவியாச்சு. கரெக்டாக பதம் பார்க்கலாமா? இப்போ ஒரு கிண்ணியில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் விட்டு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சுல்ல, இப்போ கரெக்டாக வந்துருவோம். இப்போ பாருங்கள், சுழண்டு நல்லா அப்படி கல் மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ எள்ளு போட போகிறோம். சத்தம் கேட்குதா? இதுதான் கரெக்டான பதம். கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம எள்ளை போட்டுடலாம். இந்த வேர்க்கடலையும் இதிலே போட்டு கிண்டிடலாம். இப்போ நல்லா கிண்டிட்டு இப்போ அந்த பிளேட்டில் நெய் தடவி பிளேட்டில் கொட்ட போடும். இறக்கிக்கலாம். இப்போ நெய் தடவிய பிளேட்டில் நம்ம எள்ளை போட்டுக்கலாம். எள்ளை வந்து ஒரு தட்டில் நெய் தடவி தட்டில் கொட்டியாச்சு. இந்த டவரவால் சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திட்டு சூடு இருக்கும்போதே இப்படி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு கேக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். இப்போ பின்பக்கமாக இந்த மாதிரி கத்தியை உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்று.
எள்ளு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எளிமையான முறையில் 3 பொருட்களை பயன்படுத்தி செஞ்சிடலாம். இது ரொம்ப பிடிச்சது எல்லாத்துக்கும். உடம்புக்கு நல்லது எள்ளு. மேலும் இதே போல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களுடைய தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.